இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர் இதுதான் மெயின். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவி மோட்டார்ஸ் வருது, ஹப் மோட்ரு, பிஎல்டிசி மோட்ரு, இந்த மாதிரி டிசி மோட்டார்ஸ்லாம் வருது இல்லைங்களா. 36 வோல்ட்டில் மோட்ரு இருக்கும், 48 வோல்ட்டில் மோட்ரு இருக்கும், கண்ட்ரோலர் இருக்கும், 60 வோல்ட்டு, 72 வோல்ட்டு, இந்த மாதிரி வோல்ட்டில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்பான வோல்ட்டில் வந்து மோட்டார்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியான பேட்ரி பேக்கப் வச்சு நம்மளால் வந்து செக் பண்ண முடியாது இல்லைங்களா. அதனால் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ரெடி பண்ணி அதுக்கு கனெக்ஷன்லாம் கொடுத்து நமக்கு தேவையான வோல்ட்டை ஆன் பண்ணி பவர் மூலிமா, எலக்ட்ரிக்கல் பவர் மூலிமா இந்த அவுட்புட் எடுத்து நம்ம ஒரு டெஸ்டிங் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம வந்து ஒரு வண்டியில் ஃபிட் பண்ணலாம். வண்டிக்கு டைரெக்டாக நீங்கள் சப்ளை கொடுத்து பார்க்கலாம். ஒவ்வொரு வாட்டியும் நம்ம வந்து அந்த பேட்ரி தூக்கிட்டு நம்மளால் வந்து வச்சோம்னா அந்த பேட்டரியோட லைஃப் குறையலாம், இல்லை டேமேஜஸ் ஆகலாம். இது இருந்தால் உங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதை எப்படி நான் வந்து செஞ்சுருக்கேன்றதை நான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மருடைய கனெக்ஷன் ஒயரு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சால்ட்ரிங் பண்ணி அதுக்கு மேலே டேப் போட்டு அதுக்கு மேலே ஹீட் சிங்க்ஸ் லெவல்லாம் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். எதுக்காக இப்படி பண்ணோம்னா, கண்டிப்பாக இது ஏதாவது ஹீட் ஆகக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர்னாலே டிசி வோல்ட்டுனாலே என்ன ஆகுனா அலுமினியம்லாம் உருகும், ஓவர் ஹீட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்காக நல்லா வந்து ஒரு இன்சுலேஷன் வந்து நம்ம வந்து பண்ணிக்கணும் கரெக்டாக. அதே மாதிரி டிரான்ஸ்ஃபார்மருடைய 4 போல்டுகள் வந்து வாஷர் கீழேயும் மேலேயும் வாஷர் போடணும். ஏன்னா இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் மீடியமான தின்னான பாக்ஸுன்றதுனால உங்களுக்கு வந்து போல்டு அப்படியே பிடுங்கிட்டு வந்துடும், இருக்கிற வெயிட்டுக்கு வந்து பிடுங்கிட்டு வந்துடும். அதனால் என்ன பண்ணலாம், கீழே மேலே வாஷர் போட்டு நல்லா ஷேக் ஆகாத அளவுக்கு நீங்கள் டைட் பண்ணணும். ஏன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஒர்க் ஆகும்போது ஒரு மாதிரி வைப்ரேட்டட் நாய்ஸ் வந்து வெளிப்படுத்தும். அந்த நாய்ஸ்லாம் உங்களுக்கு குறையும். எங்கேயுமே வந்து ஷேக்கிங் ஆகாத நீங்கள் பண்ணிடணும். அதே மாதிரி டெர்மினல்லாம் கரெக்டாக போல் நெட்லாம் போட்டு கரெக்டாக நீங்கள் வந்து டைட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணுறதுனா பண்ணணும் கரெக்டாக. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்தீங்கன்னா 15 ஆம்பியர், ஓகேங்களா. இதில் வந்து என்னென்னா காமன் கொடுத்துருக்காங்க, ஒரு ஒயர் காமன் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஒரு 36 வோல்ட்டு, 48 வோல்ட்டு, 60 வோல்ட்டு, 72 வோல்ட்டுன்னு சொல்லிட்டு 4 லீடு கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து காமன் லீடு, அதோடு சேர்த்திங்கன்னா 5 லீடு வந்து ஒரு பக்கம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் நியூட்ரல் சப்ளை வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா வந்து ஒரு வோல்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க. 110 வோல்ட்டு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஒயரை வந்து நீங்கள் கனெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ரெடி பண்ணுறவங்ககிட்ட நீங்கள் போகலாம். இல்லைனா எனக்கு காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர் எங்கே கிடைக்கும், இதை எப்படி வாங்கலாம்ன்றத ஐடியாஸ்லாம் நான் வந்து கொடுப்பேன், ஓகேங்களா. இப்போ வந்து இந்த 4 லீட் இருக்குது. நீங்கள் செலக்டர் சுவிட்ச் இருந்தால் செலக்டர் சுவிட்ச் வச்சு ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 லீடும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து 2 கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 வோல்ட்டு 10,000 மைக்ரோ ஃபேரட் கெப்பாசிட்டர் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 72 வோல்ட்டுக்கும் 60 வோல்ட்டுக்கும் ஒரே கெப்பாசிட்டர் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா. அதே மாதிரி 36 வோல்ட்டு 48 வோல்ட்டுக்கு 63 வோல்ட்டு 10,000 மைக்ரோ ஃபேரட் கெப்பாசிட்டர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இடையில் வந்து இந்த டயோடு, ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா 6 ஆம்பியர் டயோடு. இது 3 டயோடு எடுத்து, ஓகேங்களா, கேத்தோடு ஒரு பக்கமாகவும் ஆனோடு ஒரு பக்கமாகவும் 3த்தையும் சேர்த்துருக்கேன். எதுக்குன்னா இப்போ ஆம்பியர் 15 ஆம்ப்ஸ் யூஸ் பண்ணுறேன். டயோடு வந்து வீக் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக இந்த 3 டயோடையும் சேர்த்து ஒரு பக்கம் முறுக்கிட்டேன், இந்த பக்கம் முறுக்கிட்டேன். இப்போ முறுக்குனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆனோடு வழியாக வந்து நம்ம வந்து ஏசி சப்ளை கொடுக்கணும். ஏசி வந்து 72 வோல்ட் ஆகட்டும், 48 வோல்ட்டாக இருக்கட்டும், 62 வோல்ட்டாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து ஏசி வோல்ட் வந்து ஆனோடில் கொடுக்கணும். கேத்தோடு வந்து அவுட்புட்டு அப்படியே ஏசியை டிசியாக கன்வெர்ட் பண்ணும் இந்த டயோடு. இப்போ டிசியாக மாறி உங்களுக்கு வந்து கெப்பாசிட்டரில் கொடுத்துட்டேன். கெப்பாசிட்டர்லேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு நேராக அவுட்புட் நம்ம செக் பண்ணுறதுக்கு வந்து இந்த டெர்மினலில் நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இப்போ பாருங்கள் 72 வோல்ட்டு வயருங்க இருக்குங்களா. இந்த 72 வோல்ட்டு ஒயர் வந்து இது வழியாக வருது. இந்த 72 வோல்ட்டு இங்கே வந்து இந்த 60 வோல்ட்டு இது நம்ம வந்து இன்டர்சேஞ்ச் கூட பண்ணிக்கலாம். நிறைய வயரிங் கொடுக்கணுன்றதுக்காக நான் ஒரே ஒயர் மூலிமா இப்போ இங்கே வச்சுட்டோம்னா, இங்கே வச்சு டைட் பண்ணிட்டோம்னா இங்கே 72 வோல்ட்டு போயிட்டு இந்த கெப்பாசிட்டி இந்த டயோடுக்கு போகுது. இந்த டயோடுக்கு போன உடனே இங்கே வந்து ஏசி வந்து டிசியாக மாறி
டிசியிலேருந்து கெப்பாசிட்டர் பியூர் வோல்ட்டாக நமக்கு கிடைக்கணுன்றதுக்காக கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கெப்பாசிட்டர்லேருந்து ஒரு லைன் எடுத்துகிட்டு அவுட்புட் வந்து நாங்கள் கொடுத்துருக்கேன். அவுட்புட் வந்து 60 வோல்ட்டு 72 வோல்ட்டு நம்ம எது வேணுமோ இந்த ஒயர் மாற்றுறதன் மூலிமா இங்கேருந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 36 வோல்ட்டு, அதுக்கு அடுத்த டெர்மினல் சேம் தான். இந்த வோல்ட் எப்படி மேக் பண்ணணும்னா அதே மாதிரி தான் 36 வோல்ட்டும் 48 வோல்ட்டும் வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். இது புரியாதவங்க எனக்கு ஃபோன் பண்ணி கூட நீங்கள் கேட்கலாம். இப்போ வந்து பவர் ஆன் பண்ணிக்கிட்டேன். ட்ரான்ஸ்ஃபார்மர் ஒர்க் ஆகிற மாதிரி ஒரு சின்ன லைட்டாக மைல்டாக ஒரு சவுண்ட் வந்து ஒரு வைப்ரேட் தெரியுது. இப்போ வந்து ஓகே, நான் வந்து வோல்ட்டு செக் பண்ண போகிறேன். இப்போ காமனில் வந்து ஒரு ஒயரு, எல்லாத்துக்கும் ஒரே ஒரு ஒயர் தான் காமனு. இப்போ வோல்ட்டு மட்டும் நம்ம செக் பண்ண போகிறோம். முதல்ல வந்து நம்ம ஏசி வோல்ட்டு செக் பண்ணிக்கலாம். ஏசி வோல்ட்டு எவ்வளோ வருதுன்னு. ஏசியோட சிம்பிள் ஏசி வோல்ட்டில் மல்டிமீட்ரு வச்சுட்டேன். முதல்ல வந்து என்ன வோல்ட் அப்படின்னு பார்க்கலாம். 71 வோல்ட்டு வருது. ஓகேங்களா முதல்ல. ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது 61 வோல்ட்டு வருது. 60 வோல்ட்டுக்கு 61 வோல்ட்டு வருது வரலாம். ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது செக் பண்ணலாம். 48 வோல்ட்டுக்கு 40 வருது. இப்போது 36 வோல்ட்டுக்கு 28 வோல்ட் வருது. ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம கெப்பாசிட்டர் மூலயமா வந்து கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த வோல்ட் வந்து பூஸ்டப் ஆகிடும். இப்போ டிசி வோல்ட்டு நம்ம செக் பண்ணலாம். இப்போ இந்த 72 வோல்ட் வந்து நம்ம அவுட்புட் இது வழியாக ஏசி போயிட்டு இது வழியாக போயிட்டு டயோடுக்கு போயிட்டு கெப்பாசிட்டர் வழியாக இங்கே வருது. பார்த்தீங்கன்னா 100 வோல்ட்டு கிட்ட காட்டுது. ஓகேங்களா. அது வந்து கெப்பாசிட்டியில் ஸ்டோர் ஆகி வரதுனால உங்களுக்கு வந்து காட்டும். இப்போ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 60 வோல்ட் நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து டிசி வோல்ட் வந்து 60 வோல்ட்டுக்கு 72 வோல்ட்டு 80 வோல்ட்டு கிட்ட வருது. ஓகேங்களா. அதே மாதிரி இங்கே வந்து 48 வோல்ட்டுக்கு எவ்வளோன்னு பார்க்கலாம். 48 வோல்ட்டுக்கு அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா 58 வோல்ட் வருது. ஒரே கெப்பாசிட்டர்னால உங்களுக்கு வந்து வோல்ட்டு வந்து ஸ்டோர் ஆகிருக்கும், கரெக்டாக தெரியாது. லோட் கொடுக்கும்போது தான் உங்களுக்கு கரெக்டான வோல்ட் தெரியும். அதே 58 36க்கும் 58 தான் காட்டுது. ஏன்னா அந்த கெப்பாசிட்டரில் வந்து நம்ம வந்து ஒரு வோல்ட் கொடுக்கும்போது ஸ்டோர் ஆகிடுது. அந்த ஸ்டோரேஜ் வோல்ட்டோடு உங்களுக்கு வந்து அவுட்புட் ஆகுது. ஓகேங்களா.